ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 29th மே எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாரதா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அறிவோட ஒய்ஃபு ஆதி பாரதி எல்லாரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. சாரதா அம்மா ஒன்றே சொல்கிறாங்க, என் மருமக என்னை பார்த்துப்பா, பாரதி என்னை பார்த்துக்கிட்டோம், நீங்கள் எல்லாம் போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, என் அக்காவை நான் நல்லா தான் பார்த்துப்பேன், இருந்தாலும் மருமகளுக்கு பார்த்துக்கணுன்னு அக்கா ஆசைப்படுறாங்க, சரி நீ பார்த்துக்கோ, மாமியாராச்சு மருமகளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ ஆதியும் பாரதி நல்லா பார்த்துக்கோங்க பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ பாரதி பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க உடனே இருமுறாங்க, இவங்க தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் பாரதி எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க உடனே கால் கையெல்லாம் பிடிச்சி விட்றாங்க. அப்படியே அன்னி நைட்டு முடிஞ்சிடுறது. அடுத்த நாள் காலையில் இவங்க காஃபி போட்டுட்ருக்காங்க. அப்போ வேலைக்கார பொண்ணு அங்கே வராங்க. நீங்கள் தான் வந்திருக்கிற புது வேலைக்காரியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க பாரதி. அதுக்கு ஒன்று இந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க புதுசாக ஒரு வேலைக்கார சம்பளமே இல்லாமல் ஒருத்தங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னெல்லாம் வேலையை விட்டு நிறுத்தினாங்க. அதோடு மட்டும் இல்லை, தோட்டக்காரன் சமையல்காரி எல்லாரையுமே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்தது அவங்க காஃபி போட்டுக்கிட்டு சாரதாம்மா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சாரதாம்மா தமிழை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி என்ன நீ, நான் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தேன், இப்படி போய் அந்த சீட்டை விட்டுட்டு நிற்கிற, ஊட்டிக்கு போய் படித்தா என்ன உனக்கு குறைச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாழை ஆட்டிக்கிட்டு நிற்கும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தமிழை பிடிச்சி திட்டுறாங்க. இதெல்லாமல் பாரதி அந்த ரூம் வாசல்லேருந்து கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. தமிழ் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. இல்லை பாட்டி, அப்பா தான் ரொம்ப அழுதாரு, அதனால தான் நாங்கள் ஊருக்கே போகாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே சாரதாம்மா கேட்குறாங்க, என்னது ஆதி அழுதானா, என்னமோ நீங்கள் என்னவோ பண்ணி வச்சிட்டீங்க அவனை அப்படின்னு சொல்லி இன்னும் தமிழை பிடிச்சி திட்டுறாங்க. இதெல்லாம் பாரதி வாசல்லேருந்து கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகி, ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி தமிழை திட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்க இவங்கன்னே புரியலையே. அப்போ அத்தை நம்ம மேலே ஆசையாக இருக்கா மாதிரி நினச்சி நம்மக்கிட்ட சாவியை கொடுத்து வீட்டை பார்த்துக்க சொன்னது அப்போ எல்லாமே ஏதோ ஒரு பிளான் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படியாவது ஆதிக்கிட்ட சொல்லணும். ஆதி அவங்க அம்மா தன்னை முழு மனசாக ஏற்றுக்கிட்டு தான் நினச்சிட்டு இருக்காரு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குங்கிறத ஆதிக்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரதா அம்மா ரூமுக்கு அறிவு, ஸ்வேதா, அப்புறம் ஸ்வேதாவோட அம்மா 3 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அறிவு சொல்கிறாரு, ரொம்ப நாள் நம்மளால் பாரதியை ஆஃபீஸ் போக விடாமல் தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒன்றே சாரதா அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற அறிவு, அதான் நம்ம தான் வீட்டு வேலை வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் பாரதிகிட்ட கொடுத்து அவளை வீட்டோட கட்டி போட்டோமே, இன்னும் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அறிவு சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அப்படி தோணலக்கா, முக்கால்வாசி மாப்பிள்ளை கூடிய சீக்கிரத்தில் அவளை கூட்டின்னு ஆஃபீஸ் போய் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவாரு, அதுக்குள்ளே நம்ம ஸ்வேதாவுக்கு சரியான பொறுப்பெல்லாம் அவளுக்கு கரெக்டாக எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட சாரதா அம்மா ஓகே, நீ வக்கீல் ஃப்ரீயாக இருக்காரான்னு பாரு ஸ்வேதா, அப்படி இருந்தால் நான் என்னை மீட் பண்ண சொல்லு, நீ தான் சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒரு பார்ட்னரு, இதை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அறிவு இல்லைக்கா இதெல்லாம் நடக்காது, ஆதி நினச்சா எதை வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்போ அவங்க வக்கீலை கூப்பிட்ருக்காங்க எல்லாத்தையும் சரியாக பதிவு பண்ணுறதுக்காக. இதையும் நம்ம பாரதி வாசல்லேருந்து கேட்டுடுறாங்க. அவங்க ரூம் வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்க காதில் விழுந்தவுடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. சரி, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் தான். அதோடு இல்லாமல் ஸ்வேதா சொல்கிறா, மாமா எனக்கு தான், எப்போவுமே நான் மாமாவை விட்டு தர மாட்டேன், அத்தை எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, அதோடு இல்லாமல் பாரதியோட மாமா இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு வேற சொல்கிறா. இதையும் பாரதி கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் பாரதி இப்போது இது என்ன தப்பாக இருக்கே, ஸ்வேதா ஆதி கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிஞ்சும் இப்படி கேட்குறா, இவங்க எல்லாருமும் கேட்டுக்கிட்டு அது ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நாடகம், நம்மளை சுற்றி ஒரு பெரிய சதி நடக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஆதிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆதி வராரு. ஆதி உடனே இவங்க சொல்லலான்னு நினைக்கும் போது ஆதி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரதி, அம்மா உங்களை ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம ஸ்வேதாவும் அறிவு மாமா கூட உங்ககிட்ட நேற்றுக்கு மன்னிப்பு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவங்களும் அவங்க தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்க, ஸோ எல்லாருமே உங்களை ஏற்றுக்கிட்டாங்க பாரதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே இவங்க கேட்குறாங்க, அப்போ ஸ்வேதா கூட திருந்திட்டான்னு நினைக்கிறீங்களா ஆதி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவளும் பாரு மன்னிப்பெல்லாம் கேட்டா, அவள் பிடிவாதக்காரி தான், ஆனால் மனசு மன்னிப்பு கேட்டிருக்கா, அப்போ அவளும் திருந்திட்டா தானே, ஸோ அதனால் நம்ம இனிமேல் இவங்க யாரையும் தப்பாக நினைக்க வேண்டாம் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.
இதை பார்த்த உடனே பாரதி வந்து ஓகே, அப்போ வந்து இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவரோட நம்பிக்கையும் நம்ம வந்து கெடுக்க வேண்டாம், ஸோ நம்மளே இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இங்கே வந்து மரகத அம்மா, தனம், மணி எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து துரை வராரு. துரை வந்தவுடனே அவர் வந்து உள்ளே வந்தவுடனே அப்பா இல்லை உள்ளே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே துரை வந்து உட்காந்துக்கிறாரு. அவர் உடனே சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்குது, இன்னும் நான் யோசித்து பார்க்குறேன், என்னால் எதையுமே நம்ப முடியல அப்படிங்கிறாரு. அப்போ உடனே தனமும் மரகதம்மாவும் எதை பற்றிடா நீ சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு நான் வந்து ஆதியை அடித்து போட்டு அந்த மண்டபத்துக்கு வந்தது நிஜம், பாரதி பக்கத்தில் தாலி கட்டுறதுக்கு உட்காந்ததும் நிஜம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இதை கேட்டவுடனே மணிக்கு செம்மையாக கோவம் வந்துடுறது. அவர் உடனே சொல்கிறாரு, போடா நீ அன்றைக்கி வந்து குடிச்சிட்டு ஏதோ வளர்ற, தப்பாக எதையோ யோசிச்சு போய் கடைசியில் ஸ்வேதா கழுத்தில் போய் தாலியை கட்டி வச்சுருக்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட தனத்துக்கும் மரகதத்துக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னது ஸ்வேதா கழுத்தில் இவன் தாலி கட்டிட்டானா, அப்போ ஸ்வேதா இவன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி மரகதம்மா கேட்குறாங்க. உடனே வந்து துரை சொல்கிறாரு, என்னம்மா நான் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன், நீ போய் ஸ்வேதா என் பொண்டாட்டியான்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா தாலி கட்டிட்டேன்னு சொன்னியே, அப்போ தாலி கட்டிட்டா அவள் பொண்டாட்டி தானே, நீ கட்டினியா கட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் கட்டினேன், ஆனால் எனக்கே தெரியலம்மா நான் எப்படி கட்டினேன்னு, விருப்பப்பட்டெல்லாம் நான் எதுவும் கட்டலைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, நீ தாலி கட்டிட்டல, அப்போ அவள் இனிமேல் உன் பொண்டாட்டி தான், நம்ம எல்லோரும் இப்போவே கிளம்பி போய் அவங்க வீட்டில் போய் நம்ம வந்து பொண்ணு கேட்டு அவளை திருப்பி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மரகதம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து மணி சொல்கிறாரு, அத்தை அதெல்லாம் வேணாம் அத்தை, அன்றைக்கி போய் நாங்கள் சும்மா நின்று பேசினதுக்கே அவங்க 2 பேரும் எங்களை வெளுத்து அமிச்சிட்டாங்க, இவனை கூட்டிகிட்டு திருப்பி அந்த வீட்டுக்கெலாம் போனால் அவ்வளோதான், நம்மளை வந்து அவங்க சேர்க்கவே மாட்டாங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. பட் தனமும் மரகதமும் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ இப்போ எல்லாரும் கிளம்பி சென்னையில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சென்னை வீட்டுக்கு வந்து சாரதா அம்மா கிட்ட வந்து ஸ்வேதாவை அவன் வந்து துரை தாலி கட்டிட்டான்ல, அதனால் ஸ்வேதா இனிமேல் எங்கள் வீட்டு மருமக எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அறிவுக்கு பயங்கரமாக கோவம் வருது, யார் வீட்டு பொண்ணை யார் கேட்குறது அப்படி இப்படின்னு கத்துறாரு. பட் ஆனால் இதெல்லாம் வேறு பாரதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க உடனே வெளியில் வந்து என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, இப்போ எதுக்கு வந்து நீங்கள் பொண்ணெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, துரை வந்து ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. உடனே இதோ பாரு உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்காக பாரதியோட மொபைலுக்கு அமுச்சு வச்சிடுறாரு. ஸோ அதை பார்க்குறாங்க பாரதி, அதில் வந்து துரை தாலி கட்டுறதெல்லாம் வருது. இதை பார்த்த உடனே பாரதி இப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே தனமும் மரகதம்மாவும் தாலி கட்டியாச்சுன்னா அவள் இனிமேல் துரையோட பொண்டாட்டி தான், எங்களுக்கு தெரியாது, வீட்டுக்குள்ளே நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுத்து சொல்லுங்கள், அந்த தாலி ஒன்றும் பொம்மை கிடையாது, பொம்மை கல்யாணம் இல்லை, இது நிஜ கல்யாணம், அதனால் அவள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ ஸ்வேதா கால் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட அறிவு வந்து இவங்க வந்துட்டு போனது நடந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே வந்து ஸ்வேதா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.